இது வீட்டு தோட்டம், பின்னுக்கு காட்டு தோட்டம். இஞ்சால வேலி போட்டு வச்சிருக்கோம். நிறைய பிரச்சனை இங்கே. நிறைய பேருமா? 5-6 நிறைய இருக்கு. என்ன பேர் இதுக்கு? கங்கொண்டு சொல்லி இது ஒரு ஹெல்த்தியான சாமானம். நேற்று என்னன்னா நெத்தலி கருவாடு போட்டு இதாக போட்டு வறுத்தது. இது இங்கே இந்த வயனுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறவங்க. ஆனால் இது வந்து லைவுக்கு இருக்கு. உட்காதையா? ஓகேண்ணா. இது என்ன மரம்? இந்த மரம் இது கேள். இது என்ன என்றால் தெரியும், நாங்கள் ஊரில் மேய்க்கிறோம். நான் ஒரு விடாமல் இப்போ ஆக்கள் வரையாக டக்குன்னு கண்ணுக்கு இதெல்லாம் வடும். இந்த தண்டு எடுத்து குழம்புல அன்னைக்கு மீன் குழம்புக்கு போட்டு முறுக்குங்க மாதிரி இருந்தது. உண்மையாதான். என்னன்னா நாங்கள் அந்த ஆட்டு பண்ண பெல் பூட்ல போய் எடுத்துனாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் போன நவம்பர் எங்கள் இப்படி இல்லை, எங்கள் கடையில் ஒரு பொன்னாங்காணியில் காட்டுங்க பார்ப்போம். மற்ற இதில் இப்படி ரூபா பசங்க நீங்கள் கண்டீங்களோ? இது நான் உருவாக்கினது. இதில் இதுதானே வல்லார மோர் இருக்குல்லோ, இது அடித்து போட்டு மோரையும் கலந்து தேசி புளி வெங்காயம்லாம் விட்டுட்டு குடிச்சா அந்த உடம்புக்கு நல்லது. பூச்சி குத்தினதான் முந்தி நாங்கள் அங்கே சூத்தக்கத்தரியா நல்லதான். இது வந்து என்ன அளவில் புடலங்க ஆகிரும் எனக்கு தெரியும். பாருங்க அளவை. இது என்ன மிரப்பலகையோ? இது இந்த உட்காத வெளியில் அடைக்கிற பலகையை வேண்டி அங்கே மட்டும் மாதிரி போகுது வீட்டுக்கு மேலே. மேலுக்கும் போது நீ மேலுக்கு வேறு தான் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் கனடாவில் 4வது வீட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இதில் அண்ணா வந்து வீட்டிலையும் வந்து இந்த தோட்டங்கள் செய்கிறார். அந்த வீட்டில் இருக்கிற ஸ்பேஸை முன்னுக்கு வச்சு செய்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி வீட்டுக்கு பின்னால் விதமான மரக்கறி தோட்டம் எல்லாம் வச்சிருக்கிறார். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம், சும்மா இருக்கோம். நீங்கள் வீடியோஸை பார்க்குறீங்களோ? உங்களோட வீடியோ பார்த்துட்டு தான் நான் படம் அனுப்பிட்டேன் உங்களுக்கு. என்ன டைம் இருக்கோட நான் நேற்று அனுப்பிடுறேன், இன்றைக்கு வந்திருக்கிறோம். நேற்று தான் அனுப்பிடுறேன். ஆமாம். அப்போ நீங்கள் எந்த இடம்? நாங்கள் கஜ்ஜாய் சாவுச்சேரி. ஓகே. பின்னுக்கு ஒரு நல்ல நிறைய வித்தியாசமான இது வீட்டு தோட்டம், பின்னுக்கு காட்டு தோட்டம். அது ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். வீடியோக்கு முதலாக வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களோட கார்டன் எடுக்கணும்னாலும் கால் பண்ணுங்க. சரி, இப்போ அண்ணாண்ட வீட்டு தோட்டத்துக்குள்ள நுழையிறோம். வந்தோடனே பார்த்தோம்னா பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறார். பூக்கண்டு நீங்கள் எல்லாம் இது நீங்கள் பொறுப்பா? நான் தோட்டம் வைவு தான் பூக்கண்டு அது பலம் எல்லா வீட்லேயும் அப்படித்தான். எனக்கு பூக்கண்டு இதில் பெரிய இது இல்லை. நல்ல ஒரு பெரிய பரந்த இடத்துல வச்சிருக்கிறார். என்னென்ன வச்சிருக்கிறீங்க இதில்? இதுக்கு இது துபாய் பூசணி. துபாய் பூசணியெல்லாம் காய்ச்சிருக்கேன்னு. காய்ச்சிருக்குறார். எவ்வளோ காலமாக இது செய்கிறீங்க தோட்டங்களை? இது நான் 15 வரைக்கும் துவைச்சது கொண்டு தான் இருக்கிறேன். இங்கே வந்து 5 வருஷம். அந்த இடம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. எங்கே பாருங்க, அங்கே மட்டும் இருக்கு ஏரியா நல்லா இடம். அங்கே மேலே இதுகள் வச்சிருக்கு, அப்பிள், பிஎஸ் காய்ச்சிருக்குன்னு. எல்லாம் காய்ச்சிருக்கு. நீங்கள் இன்னும் 3 வீக்ஸ் முதல் வந்திருந்தால் இப்போ அப்படிலாம் எனக்கு மட்டும் எல்லாம் ஆஞ்சாச்சு. பிஎஸ் எல்லா ஐட்டம் கண்டாலும் அங்கே மேலே வச்சிருக்கு. ஓகேண்ணா. என்னென்ன இது ஒரு வித்தியாசமான மரமாக இருக்குது? நானும் ஒரு பெரிய தோட்டக்காரன் தான். இந்த முறை தான் நானும் இதை கண்டுபிடிச்சேன். என்ன பேர் இதுக்கு? கங்கொண்டு சொல்லி இது ஒரு ஹெல்த்தியான சாமானம். நானும் மணி வந்து இந்த முறை தான் வச்சு பார்த்தேன். 4 கண்டு தான் மணி கொண்டு தான். நான் கனையில் பிடுங்கிட்டேன். அந்த பருப்புக்கு இதுக்கு எல்லாம் போட்டு நீங்கள் பிடிங்கினதா? எல்லாம் பிடிங்கி கனையில் தான் பிடுங்கிட்டேன். அப்போ ஆரோக்கியமான உடம்புகள் நல்ல ஒரு சாமான ஹெல்த்தான சாமான் தான் சொன்னால் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இது எதுக்க போட்டு சாப்பிடுவீங்க? பருப்புக்கு இல்லை வெள்ளைக்கறியோ தனியாக சம்பல் எல்லாம் செய்யலாம். தனியும் சமைக்கலாம். ஆனால் கணக்கம் நேற்று என்னன்னா நெத்தலி கருவாடு போட்டு இதாக போட்டு வறுத்தது. இதை பூஞ்சி கொட்டை இருக்கு, நீங்கள் பூஞ்சி கொட்டையும் போட்டு அதையும் போட்டு வறுத்து விட வறுத்தால் அது எண்ணெய் தானே. நாங்கள் அதை மறக்காம சாப்பிட்டா நமக்கு முதல் இங்கேயில பார்ப்போமா? கணக்கு இடம் கிடக்கு இதை பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாருங்க. இது தண்ணியை பார்த்தோன்னா விளங்குது. என்ன தண்ணி? இது இந்த வீட்டு தண்ணி காணாட்டி கொள்ளாட்டி இந்த தண்ணி எடுக்கிறோம். அது மட்டும் பாவிக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் தேங்கிறதுக்கு பின்னாடி மழை தண்ணியும் பாவிக்கிறீங்க. அதங்க 2 வச்சு அங்கே இருக்குது. ஓகே, அதையும் பார்ப்போம். இதை முதல் பார்த்துட்டேன்னா நீங்கள் முன்னுக்கு போங்க. வாருங்க. இது கொஞ்சம் சிவராக தான் இருக்குது. இஞ்சால வேலி போட்டு வச்சுருக்கோம். நிறைய பிரச்சனை இங்கே. நிறைய பேருமா? 5-6 நிறைய இருக்குது. இது கண்டு எடுக்கப்பட்ட பாடு. நான் அதுக்கு தான் இதெல்லாம் சுற்றி அடைச்சது. ஆமாம். இதில் என்னென்ன இருக்குது? இதில் வெங்காயம் போட்டெல்லாம் பிடுங்கியாச்சு. வெங்காயம் எல்லாம் லேட்டாக போச்சு தானே. ஆமாம். அதில் பிடுங்கியாச்சு. இஞ்சால தக்காளி, இது கறி மிளகாய். இதில் கறி மிளகாய் வச்சுருக்கிறீங்க? அதில் 2-3 ஐட்டம் இருக்குது. 2 மிளகாய்,
இங்கே வருது மிளகாக்கள் யூஸ் பண்ணுறது தானே நாங்கள் வந்து மிளகாய் யூஸ் பண்ணுற கூட தானே ஒரு நாளைக்கு காரமாக வேணும் ஒரு நாளும் 100 கிராம் மிளகா வேணும் வயிறு போகுது ஓகே தக்காளி எல்லாம் இருக்கு நாங்கள் பக்கங்கள் ஓ இங்கே தக்காளி எல்லாம் மழையோட எல்லாம் சாஞ்சிட்டு அது என்ன மாதிரி அதங்கால போஞ்சி இருக்குது சிவத்த போஞ்சி அதுக்கு பாவல்களும் முளைச்ச கொட்டைகள் இருக்குல்லோ ஆமாம் இது சிவத்த பைத்தங்க ஸ்ரீலங்கா பைத்தங்க சிவப்பும் இருக்கு அது போஞ்சி இது போஞ்சி இது பாய்த்தங்க இது பாய்த்த இது முடக்கத்தான் அது எல்லா இடம் இன்னைக்கு எல்லா இடத்தையும் வச்சுருக்கோம் நான் ஒரு நாளும் 4 இலையை போட்டு ஒரு குழம்புக்கு முடக்கத்தான் இந்த இதோ ஓ அவருக்கு தெரியும் விளையாட் அண்ணா இது என்ன இது அந்த உடைக்குமே நான் நெத்தியில் அடிக்கல நாங்கள் பிடிக்கி அது வேற சொல்லி அது எல்லாம் ஒன்று மாதிரி தான் கிடக்கு ஓகேண்ணா மேடம் என்ன செய்துக்கிறீங்கன்னா அப்படி வேலி மாரி ஒரு செக்ஷனை உருவாக்கி அப்படி செய்கிறீங்க நான் வேலி மாரி படர்ற தாவரங்கள் அதில் விட அங்கே பாவக்காயும் அதில் காய் அதுக்கு அதனா கொண்டே அந்த போட்ட பால் கொட்டைகள் முதல் முளைக்கல கொண்டே கொட்டி விட்டோம்னா அது பேருந்து போஞ்சிக்க முளைச்சிட்டு இதுக்கு பாவக்காயும் அப்போ அதுவும் வந்து காய்க்குது இந்தியன் பாவல் ஆமாம் இதில் கத்தரி இருக்கிறார் ஓ வெள்ளை கத்தரி இந்த சாடியை பற்றி சொல்லுங்க இது மரம் மாதிரி இருக்கு அந்த படங்களில் வெளிநாட்டில் வைன் ஓ இது மாதிரி இது இங்கே இந்த வைனுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறவங்க பேருந்து அது கொஞ்சம் அது யூஸ் பண்ண அப்புறம் பேருந்து கட் பண்ணி போட்டு இது கொண்டு எவ்வளோக்கு நீங்கள் வேண்டக்கூடியா இருக்குவீங்க இதுகள் அப்படி 75 ரூபா 100 ரூபா ஒரு பீஸ் கொஞ்சம் விலை தான் ஆனால் இது வந்து லைவுக்கு இருக்குது உட்காதையா ஓகேண்ணா இங்கே பாருங்க இதில் ஒன்று இருக்கு இதில் ஒரு சாடி வச்சிருக்கிறார் இதெல்லாம் இது சிவாப்பு இந்தியன் கத்தரி மற்ற இதுதான் இந்த இப்போ ஒன்று பிடிச்சிட்டு குழவி ஒன்று குத்தி போகுது அதுக்காக மருந்தடிக்கலை நீ எல்லாம் குழவி ஒரு குழவி வந்து இதில் வந்து விளிம்பில் இருந்துட்டு போகுது நான் நின்று செக் பண்ணி பார்த்தேன் அப்போ அவருக்கு மருந்தடிச்சும் பிரச்சனை அது வந்து இருந்துட்டு போனால் அந்த இதில் சரி அந்த மரம் இனி பட்டுருமா அப்படியே இந்த இலையால் போய் கொண்டு இருக்கு மரம் படாது அப்போ இலையால் போய் கொண்டு இருந்தால் மரம் பெருசாக கேட்காது இது வண்டி வண்டிக்கார நேற்று வெட்டிக்கிட்டேன் கீரையில் எல்லாம் வச்சுருக்குறீங்கண்ணா இது வெள்ளார அதான் வெள்ளார வச்சுருக்கார் நிலத்தில் வச்சுருக்கு இதெல்லாம் ஒப்ப வைக்க வலிக்கிட்டு இப்படி வந்துருக்குது வெள்ளார இப்போ ஸ்டார்ட்லேயே வச்சா இது பேந்து வச்சது இதெல்லாம் பேந்து இங்கே கொட்டை இருக்குல்ல நான் போன முறை வச்சேன் அந்த முளைச்ச கண்டில் கொண்டு வந்து இதில் வச்சு விட்டேன் நான் வேண்டி நட்டா அங்கே நிற்கி அது பாக்ஸில் வச்சுருக்கேன் ஓகே இது என்ன மரம் இந்த மரம் இது கேள் இங்கே தேயானோ இங்கே நீ அங்கே இருக்குதானே ஸ்ரீலங்காவும் இருக்குது கேள் இருக்குது கேள் அங்கே இருக்குல்ல ஸ்ரீலங்காவிலும் இப்போ தான் எங்கள் இடங்களுக்கு வருது அப்போ இது வண்டி மரம் இது கீரை இவ்வளோ பெருசாக விட்டுருக்கீங்க இது என்ன ரெண்டால் தெரியும் நாங்கள் ஊரில் வைக்கிறோம் நான் விடாமல் இப்போ ஆக்கள் வரையாக டக்குன்னு கண்ணுக்கு இதெல்லாம் வடும் ஊரில் வைக்கிறேன் மற்ற இந்த இலையெல்லாம் எடுத்துடுவேன் அதில் ஒரு மரம் நின்றது அதை எடுத்துட்டேன் இப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்சு நான் உங்களை தெரியும் நினைக்கிறேன் இந்த தண்டி எடுத்து குழம்புல அன்னைக்கு மீன் குழம்புக்கு போட்டு முறுக்கங்க மாதிரி இருந்தது உண்மையாக தான் நான் அந்த யூடியூப்பில் பார்த்து தான் அதை செய்தேன் நான் அதில் ஒரு மரம் பிடுங்கிட்டேன் இதே மாதிரி வச்சுருந்தேன் அதை பார்த்துட்டு அன்றைக்கு எடுத்து கறக்கி வச்சேன் தனியாக வைக்கல இதில் போட்டு மீன் குழம்புல ஓட்டினேன் அந்த டேஸ்ட்டுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அதுக்கு தான் விட்டுவிட்டேன் ஆனால் இது கொட்டை கண்டுட்டு நான் வெட்டாம விட்டேன் இல்லை எடுக்காம அந்த வடிவாயம் இருக்குல்ல ஆமாம் அந்த ஆக்கள் வாக்க நான் கண்டு கண்ணில் இது ஊரான் சடையங்கீரை இந்த கீரை இதுதான் சடையங்கீரை ஆனால் அங்கே தைக்கீரை இங்கே எடுக்கிற பெரிய கரை ஏன்னா பூச்சி தாக்கம் கூட இங்கே பூச்சி தாக்கம் இந்த கீரைக்கு நானும் பைத்தங்காய் இருக்குது இது நல்ல நீளக்க ஆனால் இது இஞ்ச தேக்க ஸ்ரீலங்காவன் வந்து வெள்ளையாரு அந்த சிவப்பு வெள்ளையனா இங்கே கண்டு இல்லாத போது நான் இதை வேண்டி வச்சேன் இதுக்குள்ள எல்லாம் என்ன இருந்தது முதல் தாவரங்கள் வச்சுருந்தீங்களோ இதுக்கு வெங்காயம் இருந்து பிடுங்கிட்டேன் வெங்காயம் இந்த ஒரு கொஞ்சம் பழுதாகிட்டு பிடுங்கி போட்டு டக்குனு கீரை போட்டு இங்கே பிடுங்கி முடிஞ்சு வந்துட்டு சரி தக்காளியும் வச்சுருக்கிறீங்க இதுக்கே வெங்காயம் நின்று பிடுங்கிட்டேன் இது தானா முளைச்சி தான் படிக்க விட்டுருக்கு இதுக்கு வெங்காயம் பிடிங்கி போட்டு இப்போ கீரை கொட்டை போட்டுருக்கு இது உருளைக்கிழங்கு வச்சுருக்கீங்களா கரைக்கி போட்டது முளைச்சிக்கிறது கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க அது அங்கே வராது இதுக்கே இப்போ கீரை கொட்டையும் போட்டுக்கிறாங்க ஒரு இடம் சும்மா வர்ற இல்லை அடைச்ச இடத்துக்கு பயன்படுத்தணும் அதான் இனிமேல் ஒரு மாதம் தான் இருக்கு நினைக்கணும் அந்த ரோடு சரி இப்போ 15க்கு வந்துட்டு இந்த வல்லாரையோடு சும்மா முன்ன வச்சாலும் தண்டு வாட்டை இல்லை இடம் முளைக்குது மற்ற உள்ளி வச்சுனா பிடிங்கிட்டேன் நான் இப்போ இது வந்ததோ வடியா வருதா போன முறை உள்ளி என்னன்னா நாங்கள் அந்த ஆட்டு பண்ண பெல் பூட்டில் போய் எடுத்துனாங்க அதை பார்த்துட்டு தான் நான் நட்டேன் நான் போன நவம்பர் குளிர் துவங்க நட்டேன் நான் அங்கே அதுக்காக அந்த பந்தலுக்குள்ள
ஆனால் நான் பேருந்து விடையெல்லாம் போச்சு நிறைய எல்லாம் விளக்கிட்டு அப்போ அது சாஞ்சா போல பிடிங்கன்னா சின்னதாக தான் வந்தது ஆனால் உள்ளிஞ்ச நல்லா வரும். ஓகேண்ணா ஓகே. இது இது பொன்னாங்காணி எங்கள் இப்படி இல்லை எங்கள் கடையில் ஒரு பொன்னாங்காணியில் காட்டுங்க பார்ப்போம். பார்த்தீங்களா நான் ஸ்டார்டில் வேண்டி அதுக்கு நட்டு இங்கே இதை பாருங்க அதுக்கு நட்டுட்டு பேருந்து நாங்கள் பிடுங்குவோமில்லோ அதெல்லாம் கொண்டு வந்து எறிகிறோம் இல்லை இதுக்கு நடுறது அந்த ஊடோலுக்கு நடுறது வீணடிக்கிறீல்ல ஒன்றே. ஓ இது இங்கெல்லாம் கீரைகள் வருது பெரிய பெரிய இந்த இவரை கிட்ட தெரியும் இதுவும் ஒரு பொண்ணு நான் வேண்டி கொண்டு வந்ததுக்கு வந்தது இது என்ன பொன்னாங்காணி பேர் சொல்ல தெரியாது பொன்னாங்காணி தானே நான்லாம் சாப்பிட்டு சமைச்சும் சாப்பிட்டு பார்த்தேன் நான் இதே மாதிரி ரிஜிஸ்டர் தான் இருக்கு ஆனால் மொத்த தண்டு இந்த மாதிரி தான் நான் கண்டேன் நான் உடனே நடையக்க இது தலைச்சி வந்தது இதில் வச்சா நல்லா வருது பெரிய இதில் இதே கொஞ்சம் வெங்காயங்கள் இருக்கு இல்லை இது அந்த கொஞ்சம் பழுதாகி போச்சு தானே வெங்காயம் அதை கொண்டு வந்து இதில் இந்த முறை வெங்காயம் எனக்கு பிழைச்சிட்டுது. இதில் என்ன மரம் அண்ணா இந்த மரம் இதில் இந்த நாங்கள் இல்லை இல்லை நடுறது தான் இவர் முடிஞ்சு பட்டுட்டு அதுவும் படப்போகுது. இதில் கொஞ்சம் ஆயிடலான்னு மற்ற இந்த கீழால் இந்த இது வண்டர் அடித்தால் மற்ற என்ன பூசணி நிறைய வச்சுருக்கிறீங்க. என்ன பூசணி இதில் கன ஐட்ட காய் இருக்குது காயம் ஒன்று தேடி பிடிக்கல எல்லாம் அனைத்து சுரண்டி இருக்கு தெரியுது பூத்து இருக்கிறாரோ இங்கே இதில் காய் இருக்குமே பெரிய காயம் இருந்து பாருங்க நிறைய பூத்து இருக்கானா இதில் இருக்கு அங்கே இருக்கு 4-5 ஐட்டம் இருக்கும். துவாயில் பச்சையில் இருக்கு ஊரான் இருக்கு. ஆமாம் ஆமாம் இங்கே இருக்குது இதில் ஊரான் பாருங்க எல்லாம் கலந்து வச்சிருக்கு. மற்ற இதில் இப்படி ரூபா பசங்க நீங்கள் கண்டீங்களோ இது நான் உருவாக்கினது என்னென்னா இந்த பச்சைக்காய் மஞ்சள் கலந்து வச்சால் அவன் மாறி குழாவி ஒன்று தெரியுதா. ஓ இந்த பூச்சி தான் மற்ற அங்கால அடுத்த ஐட்டம் ஒன்று விடாக்கா அதில் தெரியுது. ஓ பெருசாக தெரியுதா. ஓ அடுத்த உருண்டை பூசணி இருக்கு. மற்ற இது இதில் ஒரு ஐட்டம் இருக்குது. ஆமாண்ணா ஆமாம் அங்கட அது வச்ச அப்படி வந்து போனோம் கொஞ்சம் கூட 25-30 இருக்கும் உங்களுக்கு போய் போய் இந்த வாசுகளுக்கு சிக்கப்பட போகுது. இதெல்லாம் இதில் இதுவும் இதுதானே வல்லார இது ஒரு நீங்கள் அடிச்சு ஜூஸாக குடிக்கிறோம் ஒரு பாக்ஸ் அடிச்சு வச்சிருக்கிறோம். ஜூஸ் எல்லாம் குடிக்கிறேன் நீங்கள். ஓ பச்சை மிளகாய் ஒன்றும் மிச்சம் முறையில் இதெல்லாம் இந்த அளவுக்கு சமைச்சு சாப்பிடலாம். ஒரு 4 நாளைக்கு காணுமല്ലോ. ஆமாம் போட்டமெல்லாம் போட்டு இதுவும் போட்டு ஒரு ஜூஸ் அடித்து போட்டு குடிக்க சூப்பராக இருக்கும். மற்ற புளிப்பாக குடிக்கணும்னால் மோர் இருக்குல்லோ இதே அடித்து போட்டு மோரை எங்கேலாந்து தேசி புளி வெங்காயம்லாம் ஆவிட்டு குடித்தா ஆமாம் அந்த உடம்புக்கும் நல்லது எல்லாத்துக்கும் நல்ல இந்த சுரக்காய் நல்ல இது நல்ல. இந்த தண்ணி என்ன மாதிரி என்ன இது மழை தண்ணி. இதுதான் மழை தண்ணி தான் கண்டுக்கு நல்லது. நாங்கள் இப்போ அதிலிருந்து வர தண்ணி இருக்குல்லோ அதையும் விட இதில் இந்த தண்ணிலாம் கண்டு வளர்ச்சி கூட வரும். அப்போ அதுக்காக அங்கே 2 ரேங்க் வச்சுருக்கோம். இந்த காய் என்ன பேருன்னு சொன்னீங்க. இது நீத்து பூசணி தெரியுதாங்க வீட்டுக்கு கட்டுற அந்த இதுக்கு திருஷ்டி கழிக்க செய்யணும். அதான் திருச்சி கழிக்க இல்லை ஓ அதுக்கு தான் வைக்கிறேன் வீட்டுக்கு புது வீடு இதில் 3 தான் கிடக்கு. ஆனால் எத்தனை இப்போ ஜூஸ் அடித்து குடிக்கிறேன்னு சொன்னீங்க. ஓ இதுவும் அடிச்சு கொடுப்பேன் அதுவும் அடிச்சு கொடுப்பேன் சுரக்காய். இப்போ அவங்க எல்லாம் போட்டு மேலே காய்ச்சி கொடுக்கும் அதே மாதிரி சுரக்காய் இருக்குது. இது இது கொஞ்சம் முத்திரால குளிர் வந்துடும் அடிச்சு போட்டு ஜூஸாக குடிக்கிறேன். இது அது சுரக்காய் இல்லை இது சுரக்காய் இல்லை இது இந்த காய் அது அது இந்த மிஞ்சி இல்லை அது அவன் முடிஞ்சு அது நான் 6-7 காய் பிடிங்கிட்டேன் 6 காய் பிடிங்கினான் இன்னும் 9 காய் தான் வந்த கணக்கு வந்தது. தெரியும் நான் இந்த மருந்தடிக்காத்தில் பூச்சி வந்து குத்தின வர இதோட இதில் இப்போ கிடக்கிறதுல இப்போ இதில் 5 கிடக்குன்னா 5 தான்ப்பா ஒரு 2 வரும் மிச்சம். அது இது என்ன மூங்கில் என்ன மூங்கில் இதை ஓட்டுறது இது கிரேப்ஸ் வச்சுக்கிடாது. இங்கே நார்மலாக கிரேப்ஸ் வளருமே அந்த காடுகள் அது எல்லாம் இருக்கு. ஓ 2 வருஷத்தில் காய்க்கும் இந்த மாதிரி தான் வேண்டி வச்சுக்கிடாது. அப்போ இது போக பந்தல் மாதிரியே போட்டுருக்கு. ஆமாம் ஆமாம் இதில் கீழே உட்காத பிளாஸ்டிக் மாதிரி அடித்து தடியை வச்சு பூட்டியிருக்கு. அப்போ இவர் இனிப்பே தான் காலையில் வாசிக்கு வேறு நான் போடுவார். இது வெயிட் எல்லாம் தாங்குதோ மரம் தானே நான் வச்சுருக்கிறீங்க சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கிறீங்க. இது 15 எடுத்து முன்ன கொடுத்துக்கூடாது ஏன்னா இது ஹெவி இல்லை 10 கிலோ வரும் 10 பவுன்ஸ் வரும் அப்படி. சரி 10 கிலோன்னா அங்கே தான் கிலோன்னா 20 பவுன்ஸ் நான் பிடிங்கன்னா இதில் பெருசாக தான் பிடிங்க தானே. கீரை போட்டிருக்கீங்க நடக்க இங்கே பாருங்க இதில் வந்து 3
இப்போ நாங்கள் ஆப்பிள் சாப்பிட போகிறோம் அங்கேன்னா அங்கே இங்கே பாருங்க. அப்போ மரந்தடி காட்டிலும் நல்லதானே, சின்ன சின்ன சூத்தி ஏதாண்டோடு சாப்பிடலாம் தானே. நிறைய காய்ச்சி இருக்கு. எனக்கு ஆஞ்சிட்டேன். இது எப்படிங்களா முத்தி இருக்குமே இது வாரம் வாரம் என்னன்றது பார்க்குறேன் நீங்கள்? இல்லை, அது இதில் குத்தி இருக்கும், நீங்கள் இந்த பக்கத்தாக சாப்பிடலாம். அதான் நல்ல மருந்து பூச்சி குத்தினா தான் முந்தி நாங்கள் அங்கே சூத்தக்கத்தடிக்கா நல்லதான். நேற்று நிறைஞ்சு முடி கொண்டு போனால் நாங்கள் வீட்டில் இருந்தாலும் சாப்பிடாம இருந்தானே. ஆமாம். இந்த ஆப்பிள் பழத்தை ஒரு பறவைகள் வந்து சாப்பிடாதோ? இல்லை சாப்பிடும். இங்கே கடிச்சிக்குள்ளே போட்டுடு. இங்கே அணிலே வந்து கடிக்குது. இது நல்ல புளி டேஸ்ட்டோட இருக்குன்னு இந்த ஆப்பிள் நல்லா இருக்கு. ஓ, இப்படியே இங்கேருந்து பார்த்தோம்னா பாருங்க, அங்கே தானே வீட்டு தோட்டம் இருக்குது. இப்போ நாங்கள் மேலே நிற்கிறோம். இது என்ன மரம்? அந்த மேப்பிள் ட்ரீயோ அது? ஓ, இது மேப்பிள் தான். இதுக்கு இந்த நோய் பிடிச்சிட்டு இப்போ இதுதான் வந்து அங்கே பயிருக்கும் வருது. இந்த பூச்சி இருக்குல்லோ, இந்த மரத்தால். ஓ, என்னென்னு சொன்னால் இங்கே வந்து தோட்டம் பெரிய காணி தான், சுற்றி இந்த மரம் எல்லாம் நிற்கலோ, மரம் கூட. அப்போ அதுகளில் வந்து ஒரு பூச்சி பிடிச்சோன்னா அந்த பூச்சி வந்து இதுக்கு வரும். இந்த மரங்கள் குறைஞ்ச இடத்துல என்று சொன்னால் அண்டோடு நல்லா வரும். ஆமாம். சரி, நாங்கள் இறங்குவோமா? பாதை ஸ்லோப்பாக தான் இருக்கு. அண்ணா இப்போ சரி, இப்போ 2 மாதத்தில் இதெல்லாம் முடிஞ்சிடும். 1 மாதம் என்ன, இன்னும் 1 மாதம் தான். அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? இதெல்லாம் எல்லாம் இந்த செட்டப் எல்லாம் என்ன செய்வீங்க? இந்த ஒரு 2 நாள் வேலை, 2-3 நாள் வேலை கிடக்கு, ஃபுல் வேலை. என்ன செய்வீங்களா தான்? எல்லாத்தையும் பிடுங்கி பச்சையாக வெட்டி சாதாரண குளிர் வந்த வர அப்போ விஞ்செல்லாம் கிடக்கும். பார்க்க கொஞ்சம் வயிறு கொஞ்சம் கஷ்டமாக தான், எரிச்சலாக தான் இருக்கும். என்ன தாக்கத்தான் வேணும். ஆமாம். விட்டா பேருந்து அடுத்த முறை பேருந்து பிடுங்கி எடுக்கிறதுல பேருந்து அதில் ஒரு இதுவும் இருக்காது. பச்சையாக அப்படி தாட்டு விட்டால் அந்த அளவு நாங்கள் பண்ணுற 25 ரூபாய்க்கு மண்ணுக்கு உரம் மாதிரி பாய்க்க போறீங்க. அப்படியே கிடந்து அதுவும் இந்த சின்னவுக்கு கிடந்துண்டா பச்சையாக கிடந்துட்டா ஊறி கட்டஞ்சா பேருந்து அந்தளவு முக்காது, சாறு ரங்கி கொண்டு தான் இருக்கும். ப்ரெஸ்ஸிங் ஆகிருந்தானே உள்ளுக்கு. அடுத்த முறை பண்ணினாலும் அப்படியே அது பச்சை மாதிரி தருவோம். அந்த சாறு மண்ணில் ஊறின வேறு அந்த அளவு நல்ல சத்து. சரிண்ணா. அப்போ நீ அண்ணாண்டா வீட்டுக்கு முன்பகுதி இருக்கு. அப்போ அதோட பெரிய புடலங்காய் இருக்குது. ஓ, உதான் முந்தியாங்கடா, உதான் எனக்கே புதின வாங்கடாது. கிட்டத்தட்ட 6 அடி நீளம் உள்ள புடலங்காய். மற்ற இந்த சிறுலங்கா பாவக்காய் முருகாய் காட்டி போட்டு வெள்ளைக்காய் எல்லாம் பாவக்காய் வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த புடலங்காய் என்ன மாதிரியான இங்கே வேண்டினீங்களா அந்த மரம் இங்கே? இல்லை நீங்களா? நானும் கொட்டை போட்டது. இப்போ இதில் இது வந்தோண்டு தெரியாது, இது விருதண்டு தெரியாத கண்டு மணி வந்து நட்டு நான். மற்ற பச்சை வந்தது, பச்சைக்கு அது சைனீஸ். இது வந்து என்ன அளவில் புடலங்காய் வரும்னு எனக்கு தெரியும். பாருங்க அளவு. நானும் பெரிய ஒரு தோட்டக்காரன். கொஞ்சம் வளரும் என்ன எப்படியும்? இல்லை அங்கே முட்டி இது தானே 6 அடிக்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக ஆதே. நீ மொத்தமாக வருது வெறுமண்ண இனி வரதான் வேணும். இல்லை இந்த நீளத்துக்கு என்னென்னு வந்தேன்னு தெரியும். நீ மொத்தமாக இன்னும் கொஞ்சம் நீளமாக வர போதும், கிளம்பட்டா போதும். எனக்கு மேலே நீங்க பந்தல் எனக்கும் இந்த ஒரு தெரியாது. நான் இங்கே 15 வரையும் தோட்டம் செய்கிறேன், இங்கே 5 வரையும் வைக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு பெரிய உடலுங்க எனக்கு வரே இல்லை. இது வந்தே இருந்தாலும் இதுவும் வர போகுதுல. சரி சரி. சின்ன ஒரு நூலோட கட்டி விட்டுருக்குறீங்க நேராக சுருங்கி வேற. இது கீழே இன்னும் விழுவடம் இல்லை. ஆமாம், அப்போ கல்லும் கட்டினதில் கட்டி விட்டுக்கூடாது. இது ஒரு இங்கே மிளகாய் சைஸை பாருங்க. இது ஒரு ஐட்டம் கரை மிளகாய், அது மலையோட விழுந்துட்டு கண்டு. செரி கண்டுகள் எல்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் இதில் இன்னைக்கு முடக்கத்தான் இங்கே மேலே. ஆமாம். இது 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 இந்த குடல் குடலுங்க. அவங்க இதில் வளர்த்துட்டுது. வித்தியாசம். ஓகே, இப்போ வந்து அண்ணாடா வீட்டுக்குள்ளே இருக்கிற, அதாவது வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற தோட்டத்துக்கு வந்துருக்குறோம். பாருங்க என்ன செய்திருக்கிறாருன்னா, இது என்ன மரப்பலகையோ? ஓ, இது இந்த உட்காத வெளியில் அடைக்கிற பலகையை வேண்டி இப்போ பேக்யார்ட் இல்லாதாக்கள் இப்படி வீட்டுக்குள்ளே செய்யலாம். மற்ற வெல்கம் இதுவும் செய்யலாம். இந்த கன பேர் என்னென்னால் நான் பில்டிங்கில் இருக்கிறேன், இதில் நான் கண்டு வைக்கிறேன். இப்படி அடித்து போட்டு எந்த ஒரு பில்டிங்கிலும் இப்படி ஒரு வெல்கனி இருக்கும். ஆமாம், இது இப்போ வீட்டில் இருக்குது. அடித்து போட்டு வச்சால் 4 மிளகாய் கண்டு. இந்த மிளகாய் வரைக்கும் தக்காளி இது பழுதாக போச்சு. மிளகாய் நீங்கள் வேண்டதே தேவை இருக்கா? என்ன
3 மாதத்துக்கு வெங்காயம் பண்ணுறதுல இந்த முறை வெங்காயம் பழுதா போச்சு. 3 மாதத்துக்கு சின்ன வெங்காயம் தான் பாய்க்கணும். இதுலேயும் இது பேர் தானே புடவல். ஓ புடவல் இப்போ இந்த இதில் 3 வண்டு வச்சது கொஞ்சம் தண்ணி இல்லை காணாம இது மழை பிடிக்கிறது தானே வாடிச்சிச்சு. இது எல்லாம் நீங்கள் இயற்கை உரம் தானோ? ஓ இயற்கை இதுதான் பொட்டின் மிக்ஸ். இப்போ அதுக்கே இப்போ அவங்க இந்த ஆர்கானிக் உரம் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி தானே விற்கிறாங்க. இங்கே எந்த உரத்திலும் இதிலும் ஒரு சின்ன ஒரு மிக்ஸ் இருக்கும். இப்போ இந்த யூரியா நாங்கள் அமோனியாண்டு போடுற மாதிரி இல்லை. இது அவங்கள மற்ற கோழியர். நீங்கள் கோழியர் ஒன்று வந்து அது 4-5 வைக்கட்டு ஒன்று வந்து. இப்போ இதில் வீட்டுக்கு முன்னால் இப்போ மிளகாய் வச்சுருக்கிறீங்க, கத்தரி. ஓ இது கத்தரி அந்த பூச்சி பிடிச்சாப்பெல்லாம் நான் வெட்டி தான்ட்டேன். பெருசாக வரையில் மற்ற இதோ ஓகே பாகலும் இருக்கேன். புடவல் இந்த பாவல் இந்தியன் பால். ஓகே அண்ணாண்ட இப்போ இன்றைக்கு வீட்டு தோட்டம் பார்த்து நாங்கள் அண்ணா வந்து எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கேயெல்லாம் வடிவாக தோட்டம் செய்து வச்சிருக்கிறார். இப்போ அவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறேன்டா சொல்லுங்க. இது வீட்டு தோட்டம் பின்னுக்கு காட்டு தோட்டம். அதான் என்னென்னா சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் அதை இது வந்து பில்டிங்லையும் செய்யலாம். ஒரு மிளகாயோ ஏதோ நாங்களே பில்டிங்கில் இந்த பில்டிங்லையும் செய்யல. நான் அமைச்சிருக்கிறேன். மிளகாய் வச்சிருக்கு, கத்தரி வச்சிருக்கு, குடல் வச்சிருக்கு, பாவல் வச்சிருக்கு, 2 தக்காளி தான் வைக்கல. வேணும்னா 2 கத்திரி குறைச்சி போட்டு வச்சுக்கலாம். நான் கத்திரி கொஞ்சம் பொழுதாக போயிட்டு மட்டஞ்சாய் போட்டு வச்சுக்கலாம். நான் இதெல்லாம் வேணி வச்சு தான் மேலே ஏறி ஆகணும். நான் இங்கே வெளியிலேருந்து நான் ஆகணும். நான் நெட்டி அடிச்சு விட்டேன். அங்கே மட்டும் மாதிரி போ வீட்டுக்கு மேலே மேலுக்கும் போது நீ மேலுக்கு வேறு தான் ஆகணும். இப்போ சாடி மாரி வச்சுருந்தா நான் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வைப்பினோம். அப்படி இல்லை, இதோட சீசன் சரி. அது வீட்டுக்கு வச்சாலும் அது நான் வீட்டுக்கு வச்சு லைட் போட்டு இந்த வெள்ளார கண்டு சரி ஒரு முறையும் ஒரு சாடி 120 ரூபா வேணும். சரி கொட்டை எடுத்து போட்டு பார்த்தேன். உள்ளுக்கு மிளகி இல்லை. ஆனால் அவங்க கொட்டை போட்டு தான் மிளகி பண்ணி கண்டு கொண்டாடுறாங்க. அது இன்னுமே நான் தான் கண்டு பிடிக்கல. அது பிடிச்சி ஆகுவேன். ஓ அதே டெம்பரேச்சர்க்குலாம் கொண்டுருவோம். அந்த லைட் வந்து வேறு லைட் இல்லை அதெல்லாம் நான் மேலே வச்சிருக்கிறேன். நான் சும்மா வெளியில் கார்டிங் ஹவுஸும் அடிக்கிறேன் இருக்கிறேன். என்ன சொல்கிறேன்டா இப்போ அடிக்க குஞ்சுகள் வளர்க்க தாயிண்ட சூட்டு கேட்ட மாதிரி தான் அந்த செட் பண்ணுறோம். அதே கைண்ட் ஆஃப் திங் தான் இந்த உள்ளுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சு வளர்க்குற சில பேர். ஓகே நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் அண்ணன் கார்டனை நல்லா இருந்தது. மறக்காமல் நீங்களும் வீட்டை எப்படி ஒரு கார்டனை செய்ய தொடங்குங்க. எல்லாரும் சொல்லி இருக்கிறோம் தானே. வீட்டு தோட்டம் காட்டியிருக்கிறேன், காட்டு தோட்டம் காட்டியிருக்கிறேன். என்னென்ன கண்டு என்னென்ன மாதிரி வைக்கணும் கொண்டு அதே மாதிரி செய்யணும்னு நினைக்கிறேன். சரி அப்போ வீடியோ எல்லாரும் செய்யலாம். ஓகே நன்றி வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.